அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கிரன். பாருங்க, உச்சமான சுக்கிரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, இதோடைய கிரக பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். வருகின்ற ஜனவரி மாசம் 28 இந்த சுக்கிர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், உச்சமாகிறார். யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார்? ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார். ராகு சுக்கிரன் இணைவு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதற்கான வீடியோ தான். ஏன்னா சுக்கிர பயிற்சி அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிர தசை வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு. ஏன்னா இப்ப உச்சமாகிறாரு. எது வரைக்கும்? மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை அவர் உச்சமாகிறார். அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார். நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் 12 ராசிக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி இதுலயுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ராசிக்காரங்க எதுனா அந்த கன்னி ராசிக்காரங்க தான். நல்ல ஒரு உழைப்பாளிகள் கன்னி ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பலன் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபர்களுமே கன்னி ராசிக்காரங்க தான். ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களும் இந்த கன்னி ராசிக்காரங்க தான். கன்னி ராசிக்காரங்க அந்த வீட்டுல பாருங்க கலகலப்பா இருக்குங்கிறாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. இதுலயுமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா, ஒரு எண்ணங்கள் எல்லாமே இந்த கன்னி ராசிகிட்ட இருக்கும். பொதுவா கன்னிங்கிறது பாருங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் கன்னி ராசியில உண்டு. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? உச்சமான சுக்கிரன். உச்சமான சுக்கிரன் உங்களுக்கு என்ன விதமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதற்கான பலன் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்துட்டாவே சுகபோகத்துக்குள்ள கிரகம் சுக்கிர பகவான் வர்றாரு. ஏன்னா பொதுவா பாருங்க, இந்த சுக்கிர பகவான் வந்துட்டா டக்குன்னு ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பான், நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு. ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமானத்துக்கு யாரு? சுக்கிர பகவான் தாங்க. ஆடம்பர காரு, சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆடம்பரம், இது எல்லாமே இந்த சுக்கிர பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா இது எல்லாமே அமைப்பா இருக்கும். சுக்கிர பகவான் நம்ம ஜாதகம் எப்படி இருக்கணும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கலை, இசை, சிற்பி, இது எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? உங்களுக்கு பாருங்க 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியாக வர்றார். இதுல என்ன ஒரு நல்லதுன்னா, குருவும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில இருக்குதுங்க. குருவுடைய வீட்டுல சுக்கிர பகவான் வீட்டுல குரு. இந்த பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை ஒரு சில பேருக்கு உண்டு பண்ணும். சுக்கிர பயிற்சியானது மிகப்பெரிய யோகத்தை உண்டு பண்ணும். அப்ப ஜாதகத்துல யாருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, சுக்கிரன் ராகு யார் ஜாதகம் இப்ப நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ராஜ யோகம் கிடைக்குங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை சனி பகவான் நல்லவர். சனி உடைய நட்சத்திரத்துல சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அதனாலதான் இங்க நல்ல பலன் நம்ம சொல்ல முடியுது. இது எல்லாமே சொல்ல முடியாது. நவகிரகம் சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது.
அப்ப எடுத்து பட்டைய கிளப்ப வேண்டிதானே கன்னிராசிக்காரங்க. ஏன்னா கன்னிராசிக்காரங்க அந்த கேது வந்ததுல இருந்து ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. எதுலையுமே நிரந்தரமான ஒரு சிந்தனை இவங்கள்ட்ட இல்ல. ஒரு திடமா ஒரு முடிவு எடுக்க முடியல. ஒரு தடை, தாமதம், ஒரு குழப்பம், மனக்குழப்பம், சிந்தனை எல்லாமே ஒரு தடுமாற்றத்தை பார்த்தாங்க கன்னிராசிக்காரங்க. எதுவுமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல. ஒரு குழப்பத்தை தலையில நிறைய சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதை எடுத்தாலும் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் கன்னிராசியை பொறுத்தவரை. ஏன் இவங்க திருமண வாழ்க்கையை பாருங்க, திருமண வாழ்க்கையிலே ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். அது முதல் திருமணம் சரி, இல்ல இரண்டாவது திருமணம் சரி, திருமண வாழ்க்கை நிறைய ஒரு பிரச்சனை, தடை, தாமதம், இது மாதிரி நிறைய விஷயத்தை அதை சந்திச்சவங்க யாருன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க. ஒன்னும் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், இல்ல மனைவியுடைய பிரச்சனைகள், ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர்கள், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம சகோதர சகோதரி ஒரு மன வருத்தங்கள், டாக்குமெண்ட் பிரச்சனை, எதிர்பாராத ஒரு கண்டங்களை பார்த்தவங்க யாருன்னா கன்னி ராசிக்காரங்க. இந்த சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது கொடுக்கும். ஏன் சுக்கிரன் நல்லது நம்ம சொல்றோம், என்ன காரணம்? நவகிரகத்துல உங்களுக்கு ராசிக்குல இருந்து 2வது வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானம் வர்றதுனால அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுது. அப்ப கிரக அமைப்பு சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா 2ங்கிறது என்ன, குடும்பம், வருமானம், இன்கம் எல்லாமே சுக்கிர பகவானம் வர்றாரு கன்னி ராசிக்கு. உங்களுடைய பேச்சுத்திறன் எல்லாமே, படிப்பு, கல்வி, ஆரம்ப படிப்பு எல்லாமே சுக்கிர பகவான் தான் அதிபதி. பொருளாதாரம் எல்லாமே சுக்கிர பகவான் தான் அதிபதி. அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. 9ங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல புண்ணியம்பாங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, அந்தஸ்து, கௌரவம், தகப்பனார் வழி, சொத்துக்கள் எல்லாமே இந்த 9ஆம் பாகம் தான். அப்படிப்பட்ட கிரகம் எங்க போய் இருந்திருக்கு? கேந்திர ஸ்தானத்துல 7ஆம் இடத்துல உங்க ராசிய பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கன்னி ராசிய சுக்கிர பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படி பார்க்கும்போது வருமானத்தை, பொருளாதாரத்தை பயங்கரமா பெருக்கி கொடுப்பார். எதிர்பார்க்காத அளவுக்கு வருமான இன்கம், பயங்கரமான ஒரு யோகத்தை பொருளாதார வளர்ச்சியில கன்னி ராசிக்காரங்க சந்திப்பாங்க. அதுக்கான நேரம், டைமிங் பக்கவா இருக்குது. சொல்லி வச்சு அடிச்சா தரமான அடியா இருக்கலாம் கன்னி ராசிக்காரங்க. பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும்? குறையே இருக்காது. சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா உத்திரட்டாதினத்துல தான் அவர் போறாரு. ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் இப்ப யோகம் இருக்குதோ, இந்த சுக்கிரனுடைய பார்வையும் மிகப்பெரிய வருமான இன்கமா பயங்கரமா இருக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரலாம். இதுதான் முதல் பாயிண்ட். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தினால வீடுல உள்ள பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். இப்ப இடம் வாங்கி வீடு கட்டுறதோ, பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்கக்கூடிய யோகமோ, இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு போயிடும். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போயிடும். வண்டி, வாகனம், பூமி, இடம், பூமி, இது எல்லாமே நல்ல யோகத்தை அமைச்சு கொடுத்துட்டு போயிடும். இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையில எல்லாமே கொடுக்கும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, உங்க பக்கம் சாதகம். சகோதர சகோதரி ஒரு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும். பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். வெளிநாடு, வெளியூர் யோகம் நிறைய பேர் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிர பயிற்சியில. இப்ப எல்லாமே இது பர்ஃபெக்டான ஒரு நேரம். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி அற்புதமா இருக்குது. இதுல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல முடியாது. சுக்கிர பகவான் நல்லதை கொடுக்க, நல்ல நேரத்துல கொடுக்க காத்திருக்காரு. உங்களுக்கு பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கணவன் மனைவி திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட அனைவருமே, திருமணமே நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே திருமணம், மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நேரம் வந்து சேருது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில. ஆசை அள்ளி 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 சுக்கிரன் உச்சமா கொடுக்குறாரு உங்களுக்கு. காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமணத்துல தடையெல்லாம் இருக்காது. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எப்படி பார்த்தாலும் 13ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள, பிப்ரவரி 10க்குள்ள அரசாங்க வேலை கிடைச்சிடும். இந்த சுக்கிர பயிற்சி மார்ச் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் சுக்கிரன் வக்ரம் ஆகிறாரு. இதுக்குள்ள உங்களுக்கு அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், அரசாங்கம் மூலம் ஒரு உதவிகள், நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வருது.
உடம்பு பிரச்சனை இருக்காது, மருத்துவ பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் இருக்காதுங்க. எப்படிப்பட்ட கேஸ் பிரச்சனை அந்த கேஸுக்கு நீங்க பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடும். அதுக்கான நேரம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா? 100% போகலாம். வெளிநாட்டுல வேலை வாங்கலாம், வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரியே மாத்தலாம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அந்த வேலையை மாத்தினா மாத்திக்கூடிய நேரம் வரும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க வேற இடத்த வேலை கண்ட்ரியை மாத்தக்கூடிய நேரமும் அழகா அற்புதமா கொடுக்குறாரு இந்த சுக்கிர பயிற்சியில. கடன் பிரச்சனை இருக்காது. எவ்வளவு பெரிய ஒரு கடன் வந்தாலும் இப்ப நெருக்கடி இந்த சுக்கிர பகவான் பார்க்கறால கொஞ்சம் குறைச்சு விட்டுருவாரு, பாத்துங்க. அதான் சொல்லல, எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னா இப்ப பாருங்க, ஜாதகத்தை பார்த்து தசாபதி அந்த பணத்தை கரெக்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த பணம் இப்ப கிடைக்கும். சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரை இந்த கன்னி ராசிக்கு சூப்பரா இருக்கும். குருவுடைய பார்வையும் இருக்குது, மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. என்ன பண்ணுவாரு, தொழில் ஸ்தானங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப தொழிலுக்காண்டி கடன் வாங்கினா கடன் கிடைக்கும், லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எல்லாமே நீங்க எப்பக்கூடிய பாதை என்ன பாதை, ஒரு வெற்றியான பாதை, ஒரு சூப்பரான பாதை பார்த்துக்கணும். மெயினா இரும்பு சார்ந்த துறை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இது மாதிரி துறை எல்லாமே சூப்பரா இயங்கக்கூடிய நேரம் வருது. தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே பெண்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. இப்ப நட்சத்திர பலன்கள் முதல் நட்சத்திரம் உத்திரணத்துல பிறந்தவங்க இதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தன்மானத்தோட தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்க. இவங்களுடைய லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருதுங்க. உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அணுகுல வருது. வேலையை விரயம் பண்றாப்புல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனா 11ஆம் தேதிக்கு நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை, அனுகூலமான வேலை, லாபம், வருமானம், இன்கம், குடும்பம், இது எல்லாமே சூப்பரா வரக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த உத்திரத்துல பிறந்தது உலகே ஆளக்கூடிய திறமை வருது. வீடு, வண்டி, வாகனம், பூமி, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், இதெல்லாமே தேடி வருது பாருங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு மாற்றம். அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம். ஏன்னா நீங்க குடும்பத்தை நீங்க தான் தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம், பெருங்கொண்ட லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரிய இடத்துலயும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரம் இந்த சுக்கிர பகவானை கிரக பயிற்சி சூப்பரா இருக்கு. பாத்துங்க, நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார். அஸ்தத்துல பிறந்தவங்க மெயினா ஆசிரியர் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, மெயினா டீச்சிங் லைனு, அதே மாதிரி இந்த நகர வச்சுக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க, ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. நீங்கமே எல்லா விஷயமும் முயற்சி பண்ணிப்பாங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, நல்ல ஒரு மாற்றங்கள், அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலங்கள், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, உடல் ரீதியா, மன ரீதியா ஒரு மனக்குழப்பம் எல்லாமே இருந்துச்சு, இனிமே இருக்காது. இனிமே படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.